காணக்கூடாத இறைவன் பேசின The வசனம். word proceeded from the mouth of Jesus. மத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரம் Gospel to Matthew chapter 18. 10வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த வசனத்துக்கும் அந்த அதிகாரத்துக்கு முதலாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிகவும் சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்றார். Despise not one of these little ones. தேவ தூதர்கள் தான் பரலோகத்தில் தேவனை தரிசிப்பதல்ல. Not only angels looking to God. சிறியவன் ஒருவன் எவனோ அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லுகிறார். He who little one can see God. இந்த சிறில் ஒருவனையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். Don't despise not one of these little. அநேகருக்குள்ளே தன் மனதிலே ஒரு சிறிய எண்ணம் இருக்கிறது. Many have this heart. ஐயோ நான் மிகவும் சிறியவன். I am so little. நான் எப்படி எல்லாராலும் கனப்படுத்தப்படுவேன்? How can I become honored? ஆனால் தேவ தூதர்களுக்கு முன்பாக Before the angels. தேவனோடு கூட சஞ்சரிக்கும் மனிதன் தான் சிறியவன். He who have a fellowship with God is very little one. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். Do not despise one of these little ones. அநேகர் யோசிக்கிறார்கள், நான் மிகவும் சிறியவன், என்னை மற்ற பேர் மதிப்பார்களா, என்னை தாங்குவார்களா என்று சிறிய எண்ணத்தோடு சிறிய மனதோடு கூட இருக்கிறோம். Many have this burdened heart. என் அருமையான மகனே மகளே, நான் எந்த பட்டணத்திற்கும் எங்கு போனாலும் ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். Wherever I go, I ask to God this question. யாரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது. Don't despise anyone. இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? What word the Lord speaking? சிறியவன், little, சிறிய காரியம், little matter, சிறிய சம்பவம், little things. ஆனால் அது எவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். Understand how great it is. இந்த சிறு என்கிறது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். Little is a great promise. இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். It is a powerful. இவர்கள் தான் பரலோகத்தில் தேவனை தரிசிக்க முடியும். They can see God. தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். தேவனோடு கூட வாழ முடியும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். எபிரேயர் 7:7 சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். Little blessed by great. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அதில் சந்தேகமே இல்லையா? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். Little blessed by great. அதிலே சந்தேகமே கிடையாது. No doubt. நமக்குள்ளே சந்தேகம் வருகிறது. We have many doubts. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? என்னை கர்த்தர் நடத்துவாரா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதிலே சந்தேகப்படவே கூடாது. Should not doubt. நாம் சந்தேகப்படுமானால் அற்ப விசுவாசிகளாய் மாறிவிடுவோம். If you have this doubt, we are unbelievers. அற்ப விசுவாசிகளாய் மாறிவிடுவோம். We are unbelievers. ஐயோ நான் சிறியவன் என்று யோசிக்காதீர்கள். உங்களை தான் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். But the Lord delight you. உங்கள் குடும்பத்தில் நீ சிறியவனாய் இருக்கலாம். Maybe you are little in your family. கர்த்தர் உங்களுக்கு மத்தியிலே அவரை பெரியவனாய் உயர்த்துவார். Among you the Lord will lift up you. யாபேசின் தாயை பாருங்கள். Look at mother of Jabez. மற்ற பிள்ளைகளை சந்தோஷத்தோடு பெற்றாள். She gave us all the யாபேசை பெறும்போது சொன்னாள், நான் துக்கத்தோடு இவனை பெற்றெடுக்கிறேன் என்றாள். Sorrowfully. ஆனால் யாபேசு என்றால் துக்க மனுஷன் என்று அர்த்தம். Jabez means ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். That the Lord blessed him and அதனால தான் யாபேசுடைய ஊருக்கு யாபேசின் பட்டணம் என்று பெயர் வந்தது. The city called the city of Jabez. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிறியில் ஒருவனையும் don't despise any அற்பமாய் எண்ணாதிருங்கள். don't despise. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களில் சிறியவன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். Don't underestimate இந்த your சிறு life. என்கிற வார்த்தை தான் மிகப்பெரிய வல்லமைகள். Little is a great. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எறும்பு மிகவும் சிறிதாய் இருக்கிறது. Ants are very very little. ஆனால் அது மாரி காலத்திற்கு சேர்த்து வைக்கிறதை பாருங்கள் என்று சொன்னார். Look at the storage experience of this ant. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நாம் கவனிக்கும் பொழுது when you pay your attention to the word of இயேசு God, சொன்னார், Jesus said, உங்களில் சிறியவள் ஒருவனை அற்பமாய் எண்ணாதிருங்கள். don't despise any little one. சில சமயத்தில் சிலரை அற்பமாய் எண்ணுவார்கள். Sometimes somebody despises. நான் யோசிப்பது உண்டு. I used to think. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தேவனுடைய சித்தத்தை எப்போதும் அறிந்து கொள்ளுவேன். I always understand the plan of அவர் God. சித்தத்தை எப்பொழுது நிறைவேற்றும்படி வாஞ்சிப்பேன்.
have a desire to fulfill the plan of வேதம் என்ன God. சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. எபிரேயர் 7:7 சொன்னார், Hebrews 7 சிறியவன் verses. பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் யாருக்கு வருகிறது? Blessing சிறியவனுக்கு comes to தான் வருகிறது. சங்கீதம் 115 வாசித்து பாருங்கள். Psalm 115 என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 13ஆம் வசனம் சொல்லுகிறது, verses 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். The Lord will bless the less and better, those who fear before ஆனால் இந்த God. வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word say? சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். You know, less is blessed of the better. இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு சொன்னான், James, the brother of அவன் ஒரு Jesus, அப்போஸ்தலன். he was an அவன் apostle. என்ன சொன்னான் தெரியுமா? Notice he said, நாவானது மிக சிறிய அவயங்களாய் இருந்தும், the tongue is a very little in our ஒரு body. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்க, இவ்வளவு பெரிய உடம்புல நாவு மிகவும் சிறியதா. Tongue is very little in our part அது of the மிக body. சிறிய அவயமாய் இருந்தும் Very little part of the body. பெருமையானவைகளை பேசுமா. Speak happy things. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பெருமைனா பெருசா பேசுமா, பெருமையானவைகளை பேசுமா. Speaking happy ஆனால் matters. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சிறு நெருப்பு பெரு காட்டையே கொளுத்தி விடுமா. Little fire will burn the whole forest. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. சிறிய நெருப்பு Little fire பெரிய காடுகளையே கொளுத்துமா. burn the total forest. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. ஒரே ஒரு சிறிய நெருப்பு Little fire. உன்னை கொண்டு கர்த்தர் பெரியவைகளை எரிய பண்ணுவார். Through you the Lord will do great and mighty things. என்ன விசுவாச கைத்தட்டு, Let us all clap. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. ஹalleluya. Hallelujah. இப்ப சொல்லுங்க, Tell you now. ஐயோ நான் சின்னது Oh, நினைக்காதீங்க. don't think that you're உங்களை கர்த்தர் பெரிய தேசத்தையே எரிய பண்ணிடுவார். the Lord will make greater things through you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, வேதம் friend. சொல்லுகிறது, The Bible says, நான் சொல்லவில்லை, I am not. என் அன்பு தெய்வ சனமே, Beloved children, ஒரு சிறிய நெருப்பு பெரும் காடுகளை கொளுத்தி விடுமா. a little fire will burn the whole. யாக்கோபின் புஸ்தகம் 3:5 கூறுகின்றன, James 3 verses 5. நாம் சிறியவர்களாய் எண்ணிக் கொள்ளாதிருங்கள், Don't think that we are very உங்களை little. கொண்டு தேவன் பெரிய காட்டையே கொளுத்தி விடுவார். Through you the Lord will perform பெரிய great things. காரியங்களை செய்து He will விடுவார். do great and mighty தேவன் things. பிலிய நத்தானியேலை பார்த்து சொன்னார், Lord said to Nathanael, இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் you என்றார். will see greater than this. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. யோவான் 1:50 சொன்னார், chapter 1 verses இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் You will see என்றார். greater than this. தேவன் நம்மை உயர்த்துவதில் வல்லமை But உள்ளவர். God is mighty to lift up. அதனால தான் இது சிறுசு என்று அற்பமாய் So எண்ணாதிருங்கள். don't despise. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 1 சாமுவேல் 2:8 வாசித்து 1 Samuel பாருங்கள். 2 verses 8. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible அவர் say? சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாராம், The Lord pick him a little from the எளியவனை dust. குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம், Lift up him from அவனை the dust. பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். Amen. Permit him to sit Declare. among the princes. Hallelujah. ஹalleluya. Praise God. என்ன விசுவாச Let us all கைத்தட்டு. clap. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. யோசித்து பாருங்கள், Just say, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? என் அன்பு தெய்வ ஜனமே, Children. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாராம், The Lord lift up the little from the marriage. எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறாராம், Lift up him from the பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். Amen. Make them to sit with ஐயோ நான் உட்காருவேனா? Oh, is it I என்ன sit? தேவன் உயர்த்துவாரா? The Lord lift நீ up me. சிறியவனாய் இருக்கிறேன் என்று பயப்படாதே, கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Don't afraid about yourself. The Lord is mighty to lift up you. என்ன உயர்த்துவான் சொல்றாங்க, 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் என்னை The உயர்த்துவார். Lord will lift up me. நான் சிறியவன் தான், I'm a little one. என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். My God is great. என் அருமையான மகனே மகளே, அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னான். Psalmist said. என்ன சொன்னான்? What does he say? சங்கீதம் 113:7 பாருங்கள். 113 verse வேத 7. வசனம் அழகாக நமக்கு விளக்குகின்றன. The Lord says, அந்த சிறியவனை தேவன் உயர்த்தி அவன் ஆசீர்வதிக்கும் விதத்தை அதே வார்த்தைகளை தாவீது அரசன் சொன்னான். Same David said how the Lord lift up the little. அதைத்தான் 1 நாளாகமம் 12:14 பாருங்கள். 12 verses 14. வேதம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Bible reports. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 141 வாசித்து பாருங்கள். 119 and 114. அந்த வேதம் எவ்வளவு அழகான வார்த்தைகளை நமக்கு பின்வருமாறு All விளக்குகின்றன. of you the word of God says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று தெளிவாக வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the word of வேதம் God. அழகாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Bible very clearly இயேசு says. கிறிஸ்து ஆகிய தேவாதி தேவன் சொன்னார். Jesus said. மத்தேயுவின் புஸ்தகம் 5:19 பாருங்கள். Matthew 5:19. மத்தேயுவின் புஸ்தகம் 5:19, 5:19. மத்தேயுவின் புஸ்தகம் 11:11, 11 verses 11. மத்தேயுவின் புஸ்தகம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது மிக தெளிவாக 11:11 மிக அழகாக சொன்னார். Very clearly the Lord said.
லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Luke chapter அதில் 7 28 இயேசு சொன்னார். in 28. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Luke 9. காணக்கூடாத இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 28 சொன்ன அதே தேவன் 9:48 அதே வார்த்தைகளை 9 புலம்பினார். verses 48 also says that same லூக்கா word. 9:48 வாசித்து பாருங்கள். 9:48. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னான். Paul the apostle 1 said, கொரிந்தியர் 15:9 வாசித்து பாருங்கள். verses 9. நான் அப்போஸ்தலர்கள் மிகவும் சிறியவன், I am least among the நான் apostles. சபையை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டு வந்தேன், I sought to persecute the ஆனாலும் church. கர்த்தர் என்னை ரட்சித்து நீட்டுக் கொண்டார். But the Lord saved me. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. நான் அப்போஸ்தலன் மிகவும் I சிறியவன், am least one of the apostles. மிகவும் சிறியவன். Very least. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நாம் எப்பொழுது சிறியவன் என்று சொல்லுகிறோமோ When you say I am very அப்பொழுது நீ little, பெரியவனாய் மாறி விடுகிறாய். then the Lord will honor you. அதுதான் வாக்குத்தத்தத்தின் That is the ரகசியம். power of the promise. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். Shake your hand. நான் சிறியவள், I am very ஆனாலும் little. கர்த்தருடைய பார்வையில், But in the sight of God, சாத்தானுடைய பார்வையில் the sight of the Satan, தேவன் என்னை பெரியவனாய் the Lord மாற்றுவார். will make me நான் honor. ஆசீர்வதிக்கப்படுவேன். I will be blessed. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. நான் அப்போஸ்தலர்கள் மிகவும் சிறியவன், I am least among the apostles. நான் அப்போஸ்தலர்களின் சிறியவன். I am a least one among ஒரு the அல்லேலூயா apostles. சொல்லுங்களே. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just saying. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். Let me share a true சீரிய தேசத்திலிருந்து தண்டுகள் புறப்பட்டன. தண்டுகள் புறப்படும் பொழுது The army came. இஸ்ரவேலில் சிறு பெண்ணை அவர்களை அடிமையாய் கொண்டு They போனார்களாம். caught a little daughter from Israel. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 Kings chapter 5. 2-3 வசனங்களை வாசிப்போமா? 2 onwards. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை ஆ. சிறைப்பிடித்துக் கொண்டு கரங்களை வந்தார்கள். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு எப்படி கிரியை செய்து பாருங்கள். You know how the word is stacking. சீரிய தேசத்திலிருந்து தண்டுகள் புறப்படுகின்றன. Army came from Syria. அந்த பட்டணத்தை ஜெயித்து விட்டோம் என்று வீரநடை போட்டுக் கொண்டு போகிறார்கள். They triumphantly walking on. கொடி புறப்படுகிறது. Lifted the அந்த banner. நேரத்திலே ஒரு சிறிய பெண் அந்த வழியாய் வருகிறாள். அவளை சிறைப்பிடித்துக் கொண்டார்கள். They caught the woman. சிறைப்பிடித்துக் கொண்டு போய் நாகமான் என்னும் ஒரு பெரியவன் வீட்டிலே விட்டு விட்டார்கள். They permit her into the house of Naaman. அவள் அங்கே வேலை பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். She was a servant maid. நாகமான் வருவதும் போவதுமாயிருந்தான். Naaman came and அவன் go. மிகவும் பயங்கர He பராக்கிரமசாலி. was honorable. அவனை கொண்டு சீரிய தேசத்துக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். Through him the Lord commanded salvation to அத்தனை Syria. வல்லமை வாய்ந்த ஒரு மனிதன், Mighty man. அத்தனை கிருபை வாய்ந்த ஒரு He மனிதன். was a merciful. சீரிய தேசம் முழுவதையும் அவனை கொண்டு ரட்சிப்பை Through கட்டளையிட்டார். him the Lord commanded great victory. ஆனாலும் கூட அவன் குஷ்டரோகி. He was a man of leprosy. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வாக்குத்தத்தம் எவ்வளவு அழகா கிரியை You செய்கிறது. know promise how beautiful அவர்கள் taking புறப்படும் place. பொழுது ஒரு சிறு பெண்ணை கொண்டு They போனார்களாம். caught a little woman. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். Jesus என்ன செய்தார்? What does he say? சிறுப்பனே எழுந்திரு என்றார். வேதம் சொல்லுகிறது. Bible says. அந்த தண்டுகள் புறப்படும் பொழுது இஸ்ரவேலின் குமார்த்திகள் சிறு பெண்ணை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு They போனார்கள். caught one of the daughter of Israel. எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அங்க இங்க ஜனங்கள் அலறி ஓடும் பொழுது People scattered. இந்த பெண் பார்த்திருந்தால் அழகா இருந்திருக்கிறார். She is beautiful. திடீரென அந்த பெண்ணை சிறைப்பிடித்துக் They கொண்டார்கள். caught the சிறிய பெண்ணை பிடித்துக் கொண்டார்கள். caught the little one. அவர்கள் நேரு நாகமான் வீட்டிலே விட்டார்கள். நாகமானை பார்த்தாள். She looked Naaman. அப்பொழுது அவள் நேரு போய் தன் ஆச்சியாரை பார்த்து சொல்லுகிறாள், He said to the அம்மா, mistress, mother, நம்முடைய ஆண்டவன் our Lord மிகவும் நல்லவரா is இருக்கிறார். so good. எத்தனை வல்லமை அடைத்த மனிதன். Mighty man. ஆனாலும் அவர் குஷ்டரோகியா இருக்கிறார். Even though he was a man of அவர் leprosy, இஸ்ரவேலுக்கு போவார், ஆனால் He will go to Israel. இவர் குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்றாள். they will remove the leprosy. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அற்புதம் பெரியவனால் வந்ததா சிறியவனால் வருகிறதா? You know how the miracles are coming with சத்தமா great சொல்லுங்க or little? பார்க்கலாம். யாரால வருகிறது? To whom? சிறு பெண்ணாலே நாகமான் சுகத்தை பெற்றான். Through the little girl Naaman attained his healing. சிறு பெண்ணாலே அவன் சுகத்தை Through பெற்றான். the little girl அந்த he சிறு attained. பெண் சுவிசேஷத்தை சொன்னாள். She shared the gospel. என்ன சுவிசேஷம் சொன்னாள்? What is that gospel? இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போ, அற்புதம் நடக்கும் என்றாள். See in Israel, go to him and he will heal you. ஆனால் அவர் சிறு பெண். She
She was a little. அவள் அடிமை. She was a slave. ஆனால் அற்புதத்தை செய்தது. But perform wonder. இன்றைக்கு ஒருவேளை நீ சிறியவன் எண்ணிக்கொள்ளாதே. Maybe you are despised. Don't உன்னை think கொண்டு that. தேவன் பெரிய அற்புதங்களை Through செய்வார். you the Lord will do mighty things. விசுவாசிக்கிற மூணு அலையா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னை கொண்டு தான் தேவன் அற்புதங்களை செய்வார். Through you the Lord perform wonder. சத்தமா மூணு அலையா சொல்லுங்களேன். Say hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு நாள் என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கி விட்டார்கள். Midianians encamp against Israel. அவருடைய தலைகள் வெட்டுக்கிளியை விட ஜாஸ்தியாக இருந்தது. They are counting like a locust. ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. No count for the மனத்தனியா camels. இறங்கி Like விட்டார்கள். the sand of the earth. கோடிக்கணக்கான லட்சம் பேர் இறங்கி விட்டார்கள். Uncountable. அந்த நேரத்தில் தேவனுடைய மனிதனாகிய கிதியோன் வேலை செய்து கொண்டே இருந்தான். Gideon, man of God, in a threshold. திடீரென்று தேவன் அவனை பார்த்து The சொன்னார், Lord said to him, கிதியோனே, Gideon, இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தராகிய நான் அல்லவா என்றார். go the strength which you have, I am the God who கையை sent you. தட்டி அப்பாக்கு சொல்லியா. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. இருக்கிற பலத்தோட போ. Go the strength which you have. பிரியமானவர்களே, Beloved, நம்முடைய ஆண்டவன் இஸ்ரவேலுக்கு போனால் அவரை அவர் குணமாக்கி விடுவார் என்றார். if my master go to Israel, the prophet will heal him. ஆனால் இங்கே கிதியோனை பார்த்து ஆண்டவர் Lord சொன்னார், said to Gideon, கிதியோன் இருக்கிற பலத்தோட போ என்றார். go the strength which you have. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Judges chapter 6. என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Chapter 6. 14-15 வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீ இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் Amen. அல்லவா என்று கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. பிக் கிளாப். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. Have not I sent thee? அதற்கு அவன் என் ஆண்டவரே. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட கணக்கு டோட்டல் 32,000 பேர் தான் இருக்கிறோம். We have only 32,000 people. அங்கே மணலத்தியா படுத்து கிடக்கிறான். You are like a sand. ஆச்சரியத்தோடு, என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. Praise the Lord. என்ன 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 கை தட்டு. ஹalleluya. Hallelujah. என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன், நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆ. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். Hallelujah. இப்ப சொல்லு, யார் கூட இருப்பாரா? பெரியவங்க கூட இருப்பாரா, சின்னவங்க கூட இருப்பாரா? சிறியவர்களோடு இருக்கிறது. கர்த்த கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்களே. அந்த சிறியவனுடைய பட்டயம் தான் கர்த்தரின் பட்டயம். The sword of the little is the sword of the Lord. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். Sword of Gideon is the sword of God. கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கரகோஷங்கள் எழுப்பி அப்பாக்கு 3 ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் யார் கூட இருப்பீங்க? சிறியவெல்லாம் பரலோகத்தில் இருப்பான், பெரியவெல்லாம் நரகத்தில் இருப்பான். All the little. இதுதான் ரியல் காஸ்பல். That is the concept of the gospel. ஹலோ, இதுதான் சத்தியம். That is the truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஐயா நான் சின்னவன், So I am little. அவன் சொன்னான், He said, என் ஆண்டவனே, oh my Lord, மனேசாவில் என் குடும்பம் மிகவும் சின்ன my குடும்பம். family is poor in என் கூட Manasseh. பிறந்த எல்லார காட்டிலும் ரொம்ப சின்ன பையன். I am least in my father's ஆண்டவர் house. சொன்னாரு, Lord, நீ எப்ப சிறியவன் சொன்னியோ அப்போ உன் கூட வந்துட்டடா. when you say that word, the Lord will be with you. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பலத்த கைகளை தட்டி. Oh, let us all- ஹalleluya. Praise God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, நீ உன் மனசுல சின்னது நினைச்சுக்கிட்டு உன்னையே கூனி குறுக்கி கொள்ளாதே. don't underestimate your life. நீ சின்னவளா இருக்கிறவர்களும் தகப்பன் கையை பிடிக்கலாம். You are little, you can நீ easily hold பெரியவன் the ஆயிட்ட hands. கையை விட்டுருவே. If you become நானே big, நடப்பேன் பரப்பிட்டு தான் உள்ளுவேன். you will be alone and you will be ஒரு free. அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எப்போதும் கிறிஸ்துவின் கையை பிடித்துக்கொள். Always keep the உன்னை hands of the முற்றுமுடி Lord. நடத்த வல்லவராய் He will இருக்கிறார். lead you till the end. உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. Don't despise வேதம் your என்ன life. சொல்லுகிறது? What does the Bible say? தேவனுக்கு முன்பு நீ சிறியவன் என்று எண்ணும் பொழுது When you கர்த்தர் confess your ஜாதிகள் little, மத்தியிலே உன்னை பெரியவனாய் He உயர்த்துவார். will make you great among the nations. இன்றைக்கு நீ உயர்த்தப்படுவாய். You will be lifted up பலத்த today. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. இன்றைய மாத்திரம் சொல்லுகிறேன், Let me say one உன்னை thing. அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். He will make
you head and not a tail. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் Take a கொள்ளுங்கள். decision today. எந்த சிறியவரையும் நான் அற்பமாய் எண்ணுவதில்லை. I never ever despise any நானே little one. சிறியவன். I am little. என்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் God is இருக்கிறார். mighty to lift up my கரங்களை life. தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. இதுதான் சத்திய That வார்த்தை. is the truth. அதைத்தான் பவுல் சொன்னான். That's what Paul எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் Ephesians chapter 3. 8வது வசனங்களை வாசிப்போமா? Verses 8. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கையை உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மிகவும் படித்த ஞானி Highly educated. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நியாயப்பிரமாணத்தின்படி குறையில்லாத மனுஷன். Upright according to the degrees of God. ஆனால் அவன் தான் சொல்லுகிறான், But he said, நான் பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவன், சிறியவனாகிய நான் நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளுக்கு நான் கொடுத்து பிரசங்கிக்கும்படி அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். Hallelujah. கிருபையாய் என் மேல் இரும் ஜெபி, கழுதியாகி என் மேல் கிருபையாயிரும் ஜெபிக்காதே. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியம், நல்லா கவனிங்க. Abundant rich of Christ. ஒண்ணில்ல, பவுல் சொல்லுகிறார், Paul says, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியம், abundant riches of Christ. அந்த அளவற்ற ஐஸ்வரியத்தை அனுபவிப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் சிறுமை. கை தட்டி ஒரு அல்லேலூயா Praise be to சொல்லுங்கள். God. ஆண்டவரே நான் சின்னவன், Lord, I am very little. நான் சின்னவன், I am little. ஆண்டவரே நான் சின்னவன், Lord, I am nothing. கர்த்தாவே நான் சின்னவன், Oh, I am nothing. வல்லமை உள்ளவரே நான் சின்னவன், He comes. மகத்துவம் உள்ளவரே நான் Oh சின்னவன். Lord, I am nothing. கிறிஸ்துவின் அளவற்ற Abundant riches of Christ. அல்லேலூயா, Amen. அளவற்ற அளவற்ற ஐஸ்வரியத்தினால் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Amen. Praise God. ஐஸ்வரியனா என்ன? What is the meaning of riches? கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் The ஐஸ்வரியம். gospel of Christ is rich. அதுதான் கிருபை. That is mercy. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நான் மிகவும் சிறியவனாய் இருந்தும் கிறிஸ்து இயேசுவுடைய அளவற்ற ஐஸ்வரியத்திலே பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்த கிருபை எனக்கு Who அளிக்கப்பட்டிருக்கிறது. am less than the least of all saints is grace given that I should preach among the Gentiles to the gospel of the riches. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அப்பாவுக்கு. அதுதான் வார்த்தைகள். That is the word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. பிள்ளைகளை வாலி பிள்ளைகளை எல்லோருக்கும் சொல்றேன், ஒரு மணி நேரமாவது ஜெபி. Pray at least 1 hour. அதுதான் கிறிஸ்தவம். That is Christianity. உன்னை சிறியவன் என்று எண்ணுகிறது சரிதான், It's good. You ஆனால் are உன்னை saying உயர்த்த that ஒரு வல்லவராய் a இருக்கிறார். person is there to lift up you. நீ அற்பமாய் எண்ணாதே. Don't உன்னை underestimate your கர்த்தர் life. வாளாக்காமல் தலையாக்கி God will உயர்த்துவார். make you head not a tail. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. ஏசாயா, Isaiah, இஸ்ரவேலுக்கு சொல், say unto the அவன் Lord, ஆவலோடு காத்திருந்தான். He is waiting தேவனே, for the Lord. நான் என்ன சொல்லட்டும் என்றார். What should I கர்த்தர் say? பேசினார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி என்றார். Little is 1,000, least is mighty nation. ஹalleluya. Hallelujah. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலங்கள் விளங்க பண்ணுவேன். Little is 1,000 and the least is the mighty nation. The Lord God will do. என் அன்பு பிள்ளைகளே, Children of God, அளவற்ற கிருபையை பிரசங்கிக்கும்படி தேவன் அழைத்து வந்தார். the Lord has called me to preach about this இன்றைக்கு abundant கர்த்தர் உன்னை பார்த்து grace. சொல்லுகிறார், Today the Lord says to you, நீ எந்த சிறியவனை மார்ப்பமாய் எண்ணாதே. don't despise any little one. ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லமை The உள்ளவர். Lord is mighty to lift up you. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார். By கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Amen. ஹalleluya. Praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார். Lord said to die. 60:22 வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். 60:22. சின்னவன் 1000 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். என்னை உயர்த்துவார். நான் சின்னவன் தான், நான் சின்னவன் தான். என் பிள்ளைகள் மிகவும் சிறியவர்கள் தான். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பான் சொல்றாங்க. முன்னலையா சொல்லுங்களேன். எவன் சிறியவன் என்று சொல்லுகிறானோ Who confess they are little one, அவனுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். they can get the crown. பெரியவன் தலையில கிரீடத்தை வைக்கவே மாட்டாருங்க. Place the crown to the elder. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். Psalm 8 verses 5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை எடுத்து அப்படியே எழுந்து பார்க்கலாம். Take the promise and stand.
உன்னை கனத்தினால் முடிசூட்டுவார். He will honor you with the crown. உன்னை மகிமையால் முடிசூட்டுவார். He will crown you with glory உன்னை and honor. சாதா விடவே மாட்டார். He'll never give up you. பெரியவனுக்கு முடிசூட்டினார் என்று பைபிள்ல இல்லங்கோ. There is no evidence the Lord honored the சிறியவனுக்கு elder. தான் He முடிசூட்டுவார். honored the younger. சிறியவனுக்கு தான் எதையும் The செய்வார். Lord honored the low. நீர் அவனை நீர் அவனை சத்தங்க அந்த இடத்துல இங்க பாரு, நீர் என்னை நீர் என்னை ஆ, தேவதூதரிலும் தேவதூதரிலும் சற்று சற்று சிறியவனாக்கினீர். சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பைபிள் அப்படி கீழே வச்சு ரெண்டு Your கையை Bible, உயர்த்து. lift up your hands. இந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது கனத்தோடும் மகிமையினால் சூட்டப்பட்ட முடியோடு போகணும். Crown with the glory and honor. இது இல்லாமல் போவது வாழ்க்கை அல்ல. Without these blessings don't ஐயோ go. நான் சிறியவன் என்று எண்ணிக்கொள்ளாதே. Don't think that I am very இயேசு little. சுவாமி He says, எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். Hebrews chapter 2. எல்லார் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின் மகள் வாசிக்கும் போது நீங்கள் சத்தமாய் சொல்லுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். Verses 7. அவனை தேவதூதரிலும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனத்தை காட்டிலும் இந்த வசனம் சற்று வித்தியாசம் என்று சொன்னார். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இது இயேசுநாதருங்க. ஆமென். The word mentioned about Jesus. தேவ தூதர்களிலும் அவனை சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேலே அவனை அதிகாரியாக வைத்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ரெண்டு கையை வைத்து நீ அவரை நோக்கி கூப்பிடு. Let us all cry to God. உன்னை அவர் பார்ப்பார். He will watch over you. என் வாழ்க்கை எப்படி, Oh, worried about your என் future. வாழ்நாள் எப்படி, Worried about your future. நான் எப்படி வாழ போறேன், Worried about the ஆண்டவரே future. Lord Jesus. என் பிள்ளை எப்படி நடத்த போறேன், அவனை கண்டை ஆண்டவரே Lord. தயவு செய்து ஆண்டவரே Lord. என்னை நினைத்தருளும். Remember me, Lord. உன் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். He will wipe up all the tears. கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவரை உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவராம். பிள்ளையே சிறியவர் என்று எண்ணிக்கொண்டு கலங்குகிறவர் பார்ப்பார். வல்லவரா அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உம்மை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளை உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, Merciful Heavenly Father, நாங்கள் மிகவும் சிறியவர்கள். we are very very little. இந்த சிறில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் எனக்கு செய்தீர்கள் என்று Whatever you do நீ for சொல்லியிருக்கிறீர். you already said. ஆனால் But
நீர் கனத்தினாலும் மகிமையினாலும் The முடிசூட்டுகிறீர். Lord crown you என் with ஜனம் honor இங்கே and இருந்து glory. புறப்பட்டு போகும் பொழுது When my children go இவர்கள் out, முடிசூட்டப்பட்டு போகட்டும். crown them with honor and glory. முடிசூட்டாமல் போகக்கூடாது. Crown them with honor and கனத்தினால், honor மகிமையினால், and glory ஐஸ்வரியத்தால் and riches. இவர்களை ஆசீர்வதியும். Bless them. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு மகனையும் Every son, those who ஒவ்வொரு every மகளையும் daughter, ஆசீர்வதியும். bless them. தெய்வகுமாரனே, Son of God. யாருக்கெல்லாம் போராட்டங்கள், Whom shall have சஞ்சலங்கள், sorrows, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அவர் அத்தனை பேரும் those who watch this, ஓடி வருவார்களாக. help them to come. ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கும் Every Sunday, கலந்து தேவ வார்த்தை பெறுவார்களாக. help them to receive. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். Bless everyone. இவர்கள் சிறுமைப்பட்ட வருஷத்துக்கு பதிலாக Instead of their 2 suffering, மடங்கு ஆசீர்வதியும். bless double portion. 2 மடங்கு ஆசீர்வதியும். Double fold. எத்தனையாய் ஆசீர்வதியும். Double fold. நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. Thank you for doing this. நம்முடைய கரத்தில் தருகிறேன். Bless with your hands. இயேசுவின் நாமத்தில் Name of பிதாவே. Jesus Christ we pray. ஆமென். Amen.